இது வல்லாரைக்கீரை. இந்த கீரை கூட்டு பண்ண நல்லது, ஞாபக சக்திக்கு நல்லது. செய்ய போகிறேன் பாருங்கள். வல்லாரைக்கீரை, இந்த கீரையை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணணும். கத்திரிக்கோலில் சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். எல்லோரும் நல்லா இருந்துக்கலாம். இது பாருங்கள், பருப்பு வேகுது. பருப்பு வெந்த ஏற்பாடு இந்த கீரையை கட் பண்ணி போட்டு தேங்காய், சோம்பு, பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து போடணும். தக்காளி வெங்காயம் போடணும். அப்புறம் வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போடணும். தாளிக்கணும். செய்து காட்டுறேன் செய்முறையில் பாருங்கள். பாருங்கள், பருப்பு வெந்துக்கிட்டே இருக்குது. நல்லா வெந்து வந்துருக்குது. கொஞ்சம் அலையணும். இந்த கீரை போட்டால் அது தலைன்னு வந்துடும். பருப்பு வந்துடும். இதில் வந்து மஞ்சள் பொடி, தக்காளி, வெங்காயம், இந்த சோம்பு, தேங்காய், சீரகம், பூண்டு போட்டு மிக்சியில் ஒரு திருப்பி போட்டுருக்கேன். அதில் இப்போ இதில் வந்து கீரை போட போகிறேன். இது வல்லாரைக்கீரை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மூளை வளர்ச்சி இல்லாதவங்கெல்லாம் பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு சாப்பிடுவோம். கலந்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி நல்லா வரும், ஞாபக சக்தி வரும். பெரியவங்க இதுமாதிரியே கூட்டு கிடைக்கிறது மாதிரியான கூட்டும் பண்ணி சாப்பிட்லாம். அடிக்கடி செய்வேன், வாங்கி விடுவேன் மார்க்கெட்டில். பாருங்கள், இதுக்கு அளவான உப்பு, மஞ்சள் பொடி. அதில் மிளகாய் பொடி முதல்ல போட்டேன், மஞ்சள் பொடி. இப்போ மிளகாய் பொடியும் உப்பும் போட்டுருக்கேன். அது ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். அது ரொம்ப இலையசான கீரை, மெதுவான கீரை, ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை. இது சாப்பிடும்போது கவுச்சி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இது நல்ல வேலை செய்யும். இது நல்ல மூலிகை, மருத்துவ குணம் நிறைய இருந்தது. பாருங்கள், இது வடகம் தாளித்து வச்சுருக்கேன். இந்த கலரு மாறணும். கொஞ்ச நேரம் மாறினதை மூடி வச்சுட்டோம்னா அது அழகாக மலர்ந்து வந்துடும். பச்சை கலரில் வெந்துடும். இந்த சூட்லேயே அது வந்துடும். இதுக்கு கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு நல்ல காம்பினேஷன். வறுத்தல் வறுத்துக்கலாம், மாம்பழம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் இதுக்கு கார குழம்பு ரொம்ப மெயினாக நல்லாயிருக்கும். பூண்டு குழம்பு, வட்டை குழம்பு, நான் கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு வைக்கலாம். பாருங்க, பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணுறேன். நல்லா மூடினாங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இது அப்படியே மலர்ந்துடும். மலர்ந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான்.